வணக்கம். முக்கிய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பூசியால் ஆபத்தான பக்க விளைவு, சந்தையிலிருந்து வெளியேறும் ஆஸ்ட்ராஜெனேகா. இலங்கைக்கான புதிய விமான சேவை, தயாராகும் வெளிநாட்டு நிறுவனம். உலகில் அதிக நேரம் உறங்கும் மக்களை கொண்ட நாடுகள், இடம் பிடித்துள்ள இலங்கை. மாணவர் விசாவில் ஆஸ்திரேலியா செல்ல இருப்போருக்கு முக்கிய அறிவித்தல். கனடாவில் அறிமுகமாகும் புதிய விசா நடைமுறை. கனடாவில் மாணவர்கள் மத்தியில் அதிகரித்துள்ள சட்டவிரோத செயற்பாடுகள். புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்த பிரித்தானியா மேற்கொண்டுள்ள புதிய திட்டம். இனி விரிவான செய்திகள். கொரோனா தடுப்பூசியால் ஆபத்தான பக்க விளைவு, சந்தையிலிருந்து வெளியேறும் ஆஸ்ட்ராஜெனேகா. உலகம் முழுவதும் உள்ள சந்தைகளிலிருந்து ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராஜெனேகா தடுப்பூசி திரும்ப பெறப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வர்த்தக ரீதியான காரணங்களால் கொரோனா தடுப்பூசியை திரும்ப பெறுவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ள இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், ஆஸ்ட்ராஜெனேகாவின் தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட சிலருக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டதாக பிரிட்டன் நீதிமன்றத்தில் 50க்கும் மேற்பட்ட வழக்கு தொடரப்பட்டது. இது இரத்த உறைவு மற்றும் இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை குறைத்தலை இந்த தடுப்பூசி ஏற்படுத்துகிறது என்று அவர்கள் முறையிட்டுள்ளனர். வழக்கில் பதிலளித்த ஆஸ்ட்ராஜெனேகா நிறுவனம், கொரோனா தடுப்பூசி மிக அரிதான சந்தர்ப்பங்களில் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என தெரிவித்தது. இந்த நிலையில் கொரோனா தடுப்பூசியை தயாரிப்பதையும் விநியோகம் செய்வதையும் நிறுத்திக் கொள்வதுடன் தடுப்பூசியை சர்வதேச சந்தையில் இருந்து திரும்பப் பெறுவதாக ஆஸ்ட்ராஜெனேகா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான புதிய விமான சேவை, தயாராகும் வெளிநாட்டு நிறுவனம். ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஒரு முக்கிய விமான இணைப்பை ஏற்படுத்தி மகான் ஏர்லைன்ஸ் சேவையை ஆரம்பிக்க ஈரான் அரசாங்கம் தயாராக இருப்பதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சாப்ரி இன்று தெரிவித்துள்ளார். குறித்த திட்டமானது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு முன்னெடுக்கப்பட உள்ளது. ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வர்த்தகம், சுற்றுலா மற்றும் மக்களிடையேயான பரிமாற்றங்களை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு முக்கிய ஈரானிய விமான நிறுவனமான மகான் ஏர்லைன்ஸ் தயாராக உள்ளது. அதன்படி இரு நாடுகளின் ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கும் பிராந்திய இணைப்பை மேம்படுத்துவதற்கும் உள்ள பரஸ்பர அர்ப்பணிப்பை இது எடுத்துக்காட்டுவதாக அமைச்சர் அலி சாப்ரி தெரிவித்துள்ளார். மகான் ஏர்லைன்ஸ் சேவையின் ஆரம்பமானது ஈரான் மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளின் முன்னேற்றத்திற்கும் செழுமைக்கும் பங்களிக்கும் வகையில் ஒத்துழைப்பு மற்றும் பரிமாற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை கட்டவிழ்த்து விடுவதற்கான ஆற்றலை கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர் விசாவில் ஆஸ்திரேலியா செல்ல இருப்போருக்கு முக்கிய அறிவித்தல். ஆஸ்திரேலியா செல்ல இருக்கும் வெளிநாட்டு மாணவர்களுக்கான விசா விதிமுறைகளை கடுமையாக்க அந்நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவிற்கு செல்லும் குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கில் இந்த முடிவை அதிகாரிகள் எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் ஆஸ்திரேலியாவில் கல்வி கற்க வரும் சர்வதேச மாணவர்கள் தங்கள் விசாவை பெறுவதற்கு வைத்திருக்க வேண்டிய சேமிப்பு தொகையை ஆஸ்திரேலிய அதிகாரிகள் மீண்டும் உயர்த்தியுள்ளனர். சேமிப்பு கணக்குகள் குறித்து தவறான தகவல் தெரிவிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் சர்வதேச மாணவர் ஒருவர் ஆஸ்திரேலிய விசாவிற்கு விண்ணப்பிக்க தங்களுடைய சேமிப்பு கணக்கில் ஆஸ்திரேலிய டாலர்கள் 29,710 இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். கடந்த அக்டோபரில் இந்த தொகை 21,041 ஆஸ்திரேலிய டாலர்களில் இருந்து 24,505 ஆஸ்திரேலிய டாலர்களாக உயர்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் அறிமுகமாகும் புதிய விசா நடைமுறை. கனடாவில் வாழ்பவர்களின் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை அந்நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான சிறப்பு விசா நடைமுறையை கனடா அறிமுகம் செய்துள்ளது. குறித்த விசா நடைமுறை மே மாதம் 21ஆம் தேதி முதல் நடைமுறையில் இருக்கும் என கனடா அறிவித்துள்ளது. 2020ஆம் ஆண்டில் தங்கள் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை கனடாவுக்கு அழைத்து வருவதற்காக விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பித்த 35,700 பேருக்கு கனடாவின் புலம்பெயர்தல், அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அழைப்பிதழ்களை அனுப்புவதை நீடிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. அதன்படி கடந்த 2020ஆம் ஆண்டு விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பித்தவர்கள் தங்களுக்கு வரும் மின்னஞ்சல்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
மேலும் தற்போது வரை பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை கனடாவுக்கு அழைத்து வருவதற்காக விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்கவில்லை என்றால் புதிய விசா நடைமுறையை பயன்படுத்தி உங்கள் பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டியை கனடாவிற்கு அழைத்து வர ஒரு வாய்ப்பு உள்ளது என கனடா அறிவித்துள்ளது. இதன்படி கனடாவிற்கு வரும் உங்கள் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை ஒரு நேரத்தில் 5 ஆண்டுகள் வரை கனடாவில் தங்கியிருக்க அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் உங்கள் இருப்பை கனடாவில் இருக்கும் போது நீடிக்கவும் முடியும் என கூறப்பட்டுள்ளது. குறித்த விசாவிற்கு தகுதி பெற அவர்களுக்கு விண்ணப்பம் செய்பவர் ஒரு கனேடிய குடிமகனாக அல்லது நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெற்றவராக அல்லது பதிவு செய்யப்பட்ட புலம்பெயர்ந்தோராக இருக்க வேண்டியது அவசியம் என கூறப்பட்டுள்ளது. அத்துடன் நிர்ணயிக்கப்பட்ட அளவிலான பணம் தங்களிடம் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் விண்ணப்பிக்கப்பட்ட பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி முறையான செல்லுபடியாகும் மருத்துவ காப்பீடு பெற்றிருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கனடாவில் மாணவர்கள் மத்தியில் அதிகரித்துள்ள சட்டவிரோத செயற்பாடுகள். கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் மாணவர்கள் மத்தியில் சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சுமத்தி அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இளைஞர்களை இலக்கு வைத்து இணைய வழியில் சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் ஒன்டாரியோ போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் ஒன்டாரியோவின் ஒரில்லா நகரில் மாணவர்கள் அச்சுறுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இணைய வழியில் சூதாட்டத்தில் ஈடுபட்டு பணம் செலுத்த தவறிய மாணவர்கள் அச்சுறுத்தப்படுவதாகவும் டாப்பெட்ஸ் என்ற இணையதளத்தின் வழியாக இந்த மோசடிகள் இடம்பெற்று வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்த பிரித்தானியா மேற்கொண்டுள்ள புதிய திட்டம். பிரித்தானியா புகலிட கோரிக்கையாளர்களை ருவாண்டாவுக்கு நாடு கடத்த திட்டமிட்டுள்ளதைப் போல மற்றொரு நாட்டுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரித்தானியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழையும் புலம்பெயர்ந்தோரையும் புகலிட கோரிக்கையாளர்களையும் ருவாண்டாவிற்கு அனுப்பி அங்கு வைத்து அவர்களுடைய புகலிட கோரிக்கைகளை பரிசீலிப்பது ருவாண்டா திட்டத்தின் ஒரு பகுதியாகும். புகலிட கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுவோர் ருவாண்டாவில் தொடர்ந்து வாழ அனுமதிக்கப்படுவார்கள். அதாவது புகலிட கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அவர்கள் மீண்டும் பிரித்தானியாவிற்குள் வர முடியாது. இந்நிலையில் ருவாண்டாவை போல மற்றொரு நாட்டிற்கும் புகலிட கோரிக்கையாளர்களை அனுப்புவதற்கு பிரித்தானியா திட்டமிட்ட தகவல்கள் கசிந்துள்ளன. புகலிட கோரிக்கையாளர்களை அனுப்ப பிரித்தானியா திட்டமிட்ட மற்றொரு நாடாக ஈராக் காணப்படுகிறது. பிரித்தானியாவுக்கும் ஈராக்குக்கும் இடையில் புகலிட கோரிக்கையாளர்களை திருப்பி அனுப்பும் திட்டம் ஒன்று ஏற்கனவே இருந்தது. பிரித்தானியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழையும் எந்த நாட்டவரும் ருவாண்டாவுக்கு அனுப்பப்படலாம். ஆனால் ஈராக்குக்கோ ஈரானுக்கோ நாட்டவர்கள் மட்டுமே திருப்பி அனுப்பப்படுவதுதான் திட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகில் அதிக நேரம் உறங்கும் மக்களை கொண்ட நாடுகள். இலங்கை பிடித்துள்ள இடம் எது? உலகில் அதிக நேரம் தூங்கும் நாடுகளின் பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் இலங்கை 3வது இடத்தை பிடித்துள்ளது. மேலும் அதன் மதிப்பு 8.1 மணி நேரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. உலகில் உள்ள 60 நாடுகளின் சராசரி தூக்கத்தின் அளவை பார்த்து உலகில் எந்த இடத்தில் மக்கள் ஒரு இரவில் அதிக அளவு தூங்குகிறார்கள் என்பதை கண்டறிய ஆராய்ச்சியொன்று மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு இரவும் சராசரியாக எந்த நகரம் அதிகம் தூங்குகிறது என்பதை பார்க்க ஐக்கிய ராச்சியத்தின் 40 நகரங்களிலும் இந்த ஆய்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆய்வின்படி 12 மணி நேரத்துடன் பல்கேரியா 1வது இடத்தில் உள்ளது. 10.2 மணி நேரத்துடன் அகோலா 2ஆம் இடத்தில் உள்ளது. இந்நிலையில் 3ஆம் இடத்தை இலங்கை பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.